சிவகங்கை திருப்புவனத்தில் காவல்துறை விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டவர் உயிரிழந்த செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். விசாரணை என அழைத்து சென்ற 7 காவலர்கள் 2 நாட்கள் அடித்து துன்புறுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சிவக்குமார், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். தொல்லை குறித்து புகார் அளிக்க வந்த கர்ப்பிணி உள்பட 3 பெண்களை காவலர்கள் தாக்கி அதன் அடிப்படையில அந்த சர்ச்சையானது ஓயக்கூடிய நிலையில தற்போது நயினார் நாகேந்திரனோட ஒரு ட்வீட் மீண்டும் பரபரப்பை கிளப்பி இருக்குது. அவர் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பகுதியில காவல்துறை விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்ததாக தெரிவித்திருப்பது அவருக்கு மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறதாகவும் தெரிவிக்க அவரு மடப்புறம் அருள்மிகு பத்திரகாளி அம்மன் திருக்கோயிலோட தற்காலிக ஊழியரான அஜித்குமாரை விசாரணை என்ற போர்வையில் அழைத்து சென்று 7 காவலர்கள் இணைந்து 2 நாட்களாக அவர் அடித்து துன்புறுத்தியதாக அவர் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டி வரும் நிலையில் இது லாக்அப் மரணமோ என்ற சந்தேகத்தை வலுவாக எழுப்புகிறதுன்னு கேள்வி எழுப்பியிருக்கிறார். அவரு கடந்த வாரம் பாலியல் தொல்லை குறித்து புகார் அளிக்க வந்த கர்ப்பிணி உள்பட 3 பெண்கள் தாக்கிய நிலையில் காவலர்கள் தாக்கிய நிலையில தற்போது தன்னையும் தன் சகோதரரையும் வண்டியில் அழைத்து செல்லும் வேளையில பின்னால் கயிறு கட்டி தாக்கியதாக உயிரிழந்த அஜித்குமாரின் சகோதரர் வாக்குமூலம் அளித்திருப்பது காவல்துறையின் அதிகாரம் மற்றும் குரூர போக்கை வெளிப்படுத்துவதாக தெரிவிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி திமுக ஆட்சியில காவல் நிலையத்திற்கு வந்தாலே ஏழை எளியோரின் உயிர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற நிலை உருவாகி உள்ளதாகவும் காவல்துறையின் அராஜக போக்கிற்கு மேலும் பல உயிர்கள் பலியாகும் முன் சட்டம் ஒழுங்கை தன் நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் உடனடியாக இவ்விஷயத்தில் தீவிர விசாரணை நடத்தி உயிரிழந்தவரின் இறப்புக்கு தக்க நியாயம் பெற்று தர வேண்டும் தன்னோட ட்வீட் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறாரு. ஏற்கனவே காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கு இடையில ஏற்பட்டிருக்கிற சச்சரவான அந்த கர்ப்பிணி பெண்ணை தாக்கின விவகாரம் சமூக வலைதளங்களை வெளியாகி அது ஒரு மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில தற்போது அந்த லாக்அப் டெத் மரணமும் மீண்டும் பரபரப்பை கிளப்பி இருக்குது. அஸ்வினி, கூடுதல் தகவலுக்கு நன்றி சிவகுமார்.